வக்ஃபு வாரியம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, கூட்டுக்குழுவிலிருந்து ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வக்ஃபு வாரியம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. அமளிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக நீங்க சொல்லுங்க. திமுகவின் ராசா மற்றும் அப்துல்லா உள்ளிட்ட 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம், இன்று நடைபெற்ற குழுவின் கூட்டத்திலே கடும் அமளி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து குழுவின் தலைவரான ஜெகதம்பிகா பால் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை குழுவிலிருந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கல்யாண் பானர்ஜி உள்ளிட்டோர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முகமது ஜாவேத், அசாதுதீன் ஒவைசி, நாசிர் ஹுசைன், மொஹிபுல்லா, அரவிந்த் சாவந்த், நதிமுல் ஹக், இம்ரான் மசூத் ஆகியோர் இன்றைய கூட்டத்திலே இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று வக்ஃப் மசோதாவை பரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற குழுவின் ஒவ்வொரு பிரிவாக எடுத்து அதை விரிவாக ஆலோசனை செய்ய என குழுவின் தலைவர் தெரிவித்திருந்தார். ஆனால் எங்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவை, எங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும் என திமுகவின் ராசா உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதை ஏற்று இன்று அந்த பரிசீலனை ஒத்திவைக்கப்பட்டது. அதே சமயத்திலே ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மிர்வாயிஸ் ஃபாரூக் இன்று சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அவர் வக்ஃப் மசோதாவை எதிர்த்து பல்வேறு கருத்துக்களை ஜம்மு காஷ்மீர் வக்ஃப் வாரியம் சார்பாக வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில்தான் கூட்டத்திலே கடும் அமளி ஏற்பட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒருமுறை கடும் பதட்டம் ஏற்பட்டு அந்த சமயத்திலே கல்யாண் பானர்ஜி குடிநீர் பாட்டிலை உடைத்தார், அதை வீசி எறிய முற்பட்டார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவருக்கு கையிலே காயம்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக மோதல் போக்கே இந்த குழுவிலே நிலவி வருகிறது. எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் அரசு தரப்பிலே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு முன்பாக குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என முயற்சி செய்து வருவதாகவும், ஆனால் இப்படி அவசரமாக செய்யக்கூடாது, கூடுதல் அவகாசம் வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவதாகவும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இன்று குழுவின் கூட்டத்திலே கடும் அமளி ஏற்பட்டு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ராதா, வக்ஃபு வாரியம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அமளி ஏற்பட்டிருப்பதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இன்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதற்கான காரணங்கள் குறித்து விரிவாக கூறியமைக்கு நன்றி கணபதி.